சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷனில் இருப்பவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக அந்த மேன்ஷனில் தங்கியுள்ளவர்கள் அங்கேயே பூட்டி வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்கள மேன்ஷன்ல வச்சு பூட்டி வைக்க என்ன காரணம்? அதாவது ஒரு தளத்திற்கு 10 ரூம்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கிறது. அதாவது 2 மாடி கொண்டது. தரைத்தளத்திலிருந்து 3 மாடிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 பேர் அளவில் இந்த மேன்ஷனில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களை யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விசாரணைக்காக காவல்துறை வருவதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேலை முடித்துவிட்டு மேன்ஷனுக்கு உள்ளே செல்பவர்களுக்கும் அனுமதி சில இடங்களில் தரப்படாமல் இருந்தது. திருப்பொழுது அவர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் வெளியே செல்வதற்கு அனுமதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சௌராஷ்டிரா நகர் 8வது தெருவில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க டிவி பார்த்து தான் இந்த பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த கொலையாளி இங்கே தான் தங்கியிருக்காருன்ற விவரமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தற்போது கூட இந்த தெருவில் வச்சு கூட நம்பர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். அம்மா, இந்த ராம்குமார்ன்றவர் இங்கே தங்கியிருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லைங்க. இல்லை, அவர் இங்கே தான் தங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கொலையாளி இந்த பக்கம் தான் இருந்திருக்காருன்றதை நினைக்கும் போது நீங்கள் எப்படி? போலீஸ் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இங்கே வெரிஃபிகேஷன் வந்தாங்க, ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. இவரான்னு பார்த்தீங்களான்னாங்க. அதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னோம். அந்த மேங்ஷனில் தான் 5 வருஷமாக நான் வேலை செஞ்சுருந்தேன். இப்போது ஒரு 4 வருஷமாக நான் வேலை செய்யறதில்லை, நின்றுட்டேன். ஆனால் மேங்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மேங்ஷன் தான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வாரமாகவே காவல்துறையினர் வந்து அங்கே சோதனை பண்ணிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? அதை நாங்கள் பார்த்து தான் இருந்தோம். பசங்களாம் கூட வெளியே போகாதீங்க, எல்லா பசங்களும் விசாரிச்சுருந்தாங்க. தெருவில் வர போகிற பசங்க, ஃப்ரெண்டு பசங்க எல்லாருமே. மணிமாறன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது சல்லடை போட்டு இந்த பகுதியில் தேடி இருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காவலாளி கொடுத்த ஒரு முக்கிய தடயம் தான் வந்து பெரும் உதவியாக இருந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோரில் அந்த புகைப்படம், சிசிடிவி கேமராவோட அந்த புகைப்படத்தை எல்லா டோர்லையும் ஒட்டியிருக்காங்க. அந்த காவலாளி சொல்லியிருக்காரு, இந்த ஏற்கனவே வந்து 2வது மாடியில் இது போன்ற ஒரு முகசாடை உள்ள ஒருத்தர் தங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் உயர் காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்பொழுது தான் முக்கியமான தடயம் கிடைத்திருக்கிறது. அதாவது அந்த ரெஸ்யூம், அவர் அந்த ஆலங்குளத்தில் அந்த பொறியியல் கல்லூரியில் படித்துட்டு அவர் வந்து முழுமையாக தேர்ச்சி பெறாமல் அரியர்ஸ் வச்சுருந்திருக்காரு. வேலைக்காக இங்கே வந்திருக்காரு. அந்த தேர்ச்சி பெறுன்றதுக்காக படித்து பாஸ் பண்ணுன்றதுக்காக வந்திருக்காரு. அதில் தான் தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த கொலை அன்று உடுத்தியிருந்த ஆடை இந்த பகுதியில் இருந்திருக்கு. அதுவும் ஒரு முக்கிய தடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய பேர் என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே தங்கியிருந்தவர்களுக்கே அவர் இங்கே தான் தங்கியிருந்தாருன்னு தெரியல. அதே மட்டும் காவல்துறை வந்து மாற்று வேடத்தில் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் தெரியாமல் இருக்குது. நம்ம வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாறு வேடத்தில் காவல்துறையினர் உள்ளே சென்றவாறும் வெளியே வந்தவாறும் தெரிகிறார்கள். அவர்கள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறார்கள். தற்போது இங்கே இருக்கக்கூட கேட்கும்பொழுது அந்த பகுதி, அந்த அறை என்பது முழுவதும் காலி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறையில் மற்றொருவர் தங்கியிருக்கிறார். அவர் 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார். அவரும் அந்த கொலையாளி காணாமல் போன அன்றிலிருந்து அவரும் காணாமல் போயிருக்கிறார். அவரை பற்றியும் விவரங்கள் தேடப்பட்டு வருகிறது. இதெல்லாம் முக்கியமான விவரமாக பார்க்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் பக்கத்திலேயே தான் இருக்குது. அதே போல் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையமும் 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. சம்பவத்தை, அதாவது அந்த கொலையாளியை பார்த்தவர் நம்மிடம் இருக்கா, அவரிடம் பேசலாம். சார், நீங்கள் பார்த்து தான் சொல்லியிருக்கீங்க. அவர் எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க? இப்போ கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கேன் சார். ஏன்னா அங்கே கடைக்கு வந்து சாப்பிட்றவர். ஏன்னா 2-3 தடவை பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. இப்போ கடைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி போயிட்டாப்புல, அவ்வளோ எனக்கு தெரியும். அவர் எப்படி இருப்பார், உங்களுக்கு எப்படி அவர் தான்றது சொட்டா சொல்கிறீங்க? இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அவர் தான்றது எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா முதல்ல ஃபோட்டோ பார்த்துல கிளியரன்ஸ் அவ்வளோ இல்லை, எனக்கு அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல. இப்போ மீடியாவில் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வாழை இங்கே பார்த்துருக்க மாதிரி ஞாபகமாக இருந்தது. கடைசியில் பார்த்தா நம்ம கடையில் தான் பார்த்துருக்கு. நீங்கள் என்ன கடையில் வச்சுருக்கீங்க, என்ன சாப்பிட வர்றாரு? டெய்லியும் பார்த்துருக்கீங்களா அவரை? டெய்லி பார்த்ததில்ல சார். அன்றைக்கி 2 டைம் பார்த்துருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனால் போல, அதனால தான் அவர் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்டு அவர் பைசா கொடுக்கல, அதனால தான் எனக்கு அந்த ஒரு ஆள் ஞாபகம் இருக்குது, அவர் மட்டும். அவர் 3 வேளையும் சாப்பிட வருவாரா, இல்லை ஒரு வேளை மட்டும் உங்கள் கடையில் சாப்பிட வருவார்? ஈவினிங் தான் சார் சாப்பிட வருவார். ஏன்னா மதியம் டைமில் நான் இருக்க மாட்டேன், ஈவினிங் தான் அவர் பார்த்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசிட்டீங்களா? அவர் பற்றி வேறு எதுனா தெரியுமா உங்களுக்கு? இப்போ தனிப்பட்ட முறையில் நான் பேசினதில்லை சார். ஏன்னா பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் இது வரைக்கும் பேசினதில்லை. ஏன்னா கஸ்டமர்ஸ்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம் அவ்வளோவா. மணிமாறன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது இந்த ராம்குமார் உணவு அருந்திய ஹோட்டலில் பணிபுரியக்கூடியவர் ஒரு நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்கா. அவர் நேரில் பார்த்துருக்கேன், 2 முறை சாப்பிட வந்திருக்கேன். அதுவும் குறிப்பாக சாப்பிட்டு பணம் கொடுக்காம போனதுனால அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அந்த தகவலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. பக்கத்து அறையில் இருந்தவர்களுக்கே தெரியாமல் ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து 1500 ரூபாய் வாடகையில் கிடைக்கக்கூடிய ஒரு மலிவு, சென்னையில் கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரண விலையில் கிடைக்கக்கூடிய ரூமாக பார்க்கப்படுது. ஒரு அறைக்கு 2 பேர் விதம் தங்கி இருந்திருக்கிறார்கள். அதாவது அவங்கள சேரும் போது ஒரு ரேஷன் கார்டோ
கார்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ ஒரு அரசாங்க ப்ரூஃப் கொடுத்தாலே அவங்க வந்து உள்ளே வந்து அட்மிஷன் போட்டு உடனே சென்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாக்கினா வந்து நீங்கள் கேட்டு இன்றைக்கி 1 மணி நேரத்தில் வந்து அந்த மேன்ஷனில் தங்கிக்கலாம். அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. சூளைமேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போன்ற நிறைய மேன்ஷன் இருக்கிறது. இதை தான் காவல்துறையினர் ஒரு முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த செல்போன் டவர் 2 மணி நேரத்திற்கு பிறகு சூளைமேட்டில் தான் அந்த செல்போன் டவர் சுவாதியுடைய ஃபோன் வந்து ஆன் செய்யப்பட்டு சிறிது நேரத்தில் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் இங்கே தான் இருந்திருப்பார் என்ற அடிப்படையில் சோதனை செய்திருக்கிறார்கள். முக்கிய தடயமாக அந்த பயோடேட்டா, அதாவது ராம்குமாருடைய பயோடேட்டாவை தான் முக்கிய தடயமாக எடுத்து சென்று அவர்கள் ஆலங்குளத்தில் பிடித்திருக்கிறார்கள். அவர் 3 மாதம் தான் இங்கே தங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஜவுளி கடையில் பார்ட் டைமாக வேலை செஞ்சாகவும் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றது காவல்துறை விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். மணிமாறன். ரமேஷ், தற்போது அந்த மேன்ஷனில் தங்கியிருந்தவங்க எல்லாரையுமே ஒரு அறையில் வச்சு பூட்டி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, அதுக்கு என்ன காரணம்? அதாவது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் விசாரணைக்காக இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 தளங்களிலும் சேர்த்து ஒரே கேட்டு தான் இருக்கிறது. மற்றொரு பக்கம் இன்னொரு கேட்டு இருக்கிறது. அந்த 2 கேட்டும் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காவல்துறையில் வந்து அந்த விசாரணை நடத்தியிருப்பதாக சொல்கிறார்கள். பல்வேறு தரப்பினர் கம்பெனிகளுக்கு, தாங்கள் பணிபுரிய கம்பெனிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்ற தகவலை சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியாது. இதற்காக தான் அதாவது காவல்துறை விசாரணை ஒரு ஃபார்முலா ஒரு முதல்கட்ட விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களை சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மற்றபடி அவர்கள் பேசுகிறார்கள், அவரை ஆனால் பார்த்ததே கிடையாது, ராம்குமாரை பார்த்ததே கிடையாது என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கூட, அதே ஃப்ளோரில் இருந்தவங்களுக்கு கூட தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. காவல்துறையும் மிகவும் அந்த விசாரணையில் வந்து எந்த தடம் புரளும் ஏற்பட்டுக்கூடாது என்பதற்காக ரொம்ப கவனமாகவே இந்த பகுதியில் வந்துட்டு போயிருக்காங்க. மாறு வேடத்தில் அந்த அறையில் தங்கி இருக்கிற மாதிரியே வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதிகாலை 2 மணிலேருந்தே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ரூம்லேயே வந்து பல மணி நேரம் இருந்துட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்பப்போ காவல்துறையினர் வந்து சில தகவலை எடுத்துகிட்டு போகிறாங்க, சில தகவல் விசாரிச்சுட்டு போகிறதையும் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. வேதவழி. ரமேஷ், ராம்குமார் வந்து இந்த மேன்ஷனில் தான் தங்கியிருந்தார் அப்படிங்கிற தகவல் காவல்துறைக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற உடனே காவல்துறையினர் பல்வேறு தனிப்படைகளை எடுத்து இந்த சூளைமேட்டையரை ஜல்லலை போட்டு தேடி இருக்கிறார்கள். இந்த குறிப்பாக அவர்கள் கவனித்தது மேன்சன்கள், தங்கும் விடுதிகள், அதை தான் முக்கியமாக பார்த்துருக்கிறார்கள். இளைஞர்கள் பார்த்துருக்காங்க. குறிப்பாக இந்த மேன்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்த இடத்துல இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு தெரு, இந்த சௌராஷ்டிரா 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 7 தெருக்கள் இருக்குது. இந்த 7 தெருமே வந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஒரு பகுதியில் இணைக்கிற சாலைகள். சுவாதி வீட்டிலிருந்து வந்தோம்னா இந்த 7 சாலைகள் சௌராஷ்டிரா நகர் 1, 2, 3, 4 ஆரம்பித்து எதில் தூந்தாலும் நீங்கள் வந்து நுங்கம்பாக்கம் போயிடலாம். அந்த அடிப்படையில் இது பிரதானமாக இருக்கக்கூடிய மேன்சன். இது பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் மேன்சன்களை அவர்கள் தேடி இருக்கிறார்கள். மேன்சனில் யார் யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி காவலாளிகிட்ட டெய்லியும் வந்து போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. ஒரு நாள் விசாரிச்சுட்டு போனாலும் மறுநாள் வந்து எதனா தகவல் கிடைச்சா யாருன்னா பார்த்தீங்க அப்படின்னு தொடர்ந்து நோட்டமிட்டே இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் காவலாளி சொல்லியிருக்கிறார், இது போன்ற முகஜாடை உள்ள ஒரு நபர் இங்கே மேன்சனில் தங்கியிருக்காருன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அதனால் உயர் காவல்துறை அதிகாரிலாம் வந்து உடனே ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் குறிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற அறையில் கூட வந்து காவல்துறை அதிகாரிகள் உள்ளே போனது வந்தது எல்லாமே தெரியாமல் ஒரு ரகசியமாக புலன் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. நம்மால் இங்கே வந்து பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதான் அது குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற மேன்சன்கள், குறிப்பாக தங்கும் விடுதிகள், அது போன்ற ஆய்வில் மூலியமாக தான் டோர் டு டோர், அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் காவல்துறை ஏறி இந்த புகைப்படத்தை காட்டி வாங்கி கொண்டு, அது இல்லாமல் விவரம் சொன்னவர்களுடைய மொபைல் எண் வரை வாங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரிடம் தனித்தனியாக நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் தான் இந்த ஒரு சாத்தியம் ஆயிருக்குன்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு புலன் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் பல பேர் பேசும்போது பல பேர் வந்து தூக்கம் இல்லாமல் பல நாள் இந்த பகுதியில் வந்து அதாவது தங்களுடைய விடுமுறை, சொந்த விடுப்பு கூட மருத்துவ விடுப்பு கூட எடுக்க முடியாத ஒரு சூழலில் பணியாற்றி இது ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை வைத்து கொலையாளியை பிடித்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. மணிமாறன்.